2026 தேர்தலில் விஜய் தலித் மக்கள் ஓட்டும் சிறுபான்மையினர் ஓட்டும் பிரிச்சுருவார் அப்படின்னு இந்த சங்கி ஆதரவாளர்களும் சங்கி ஆதரவாளர் கட்சிகளும் தொடர்ந்து தொலைக்காட்சி விவாதங்களை ஒரு பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது சாத்தியமான சாத்தியம் கிடையாது. எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா விஜய்க்கும் தலித் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அதிகமாக தொடர்பு கிடையாது. அந்த மக்களுக்கு பிரச்சனைக்கும் அவர் போராடினே கிடையாது. அவரோட சினிமாவில் கூட அவர் அவங்களுக்கான அரசியலை பேசினதே கிடையாது. அவங்க உரிமைக்கு பேசினது கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க வாக்கு விஜய்க்கு போகும் அப்படின்னா இது ஒரு சாத்தியமே கிடையாது. இது ஒரு வதந்தி. ஏன்னா சங்கிகள் பரப்புகிற செய்தி என்றைக்குமே ஒரு வதந்தியாக தான் இருக்கும். அது ஒரு பொய் பித்தலாட்டம் தான். இவங்க அரசியலுக்காக அது செய்கிறாங்க. விஜய்க்கு இப்படி ஒரு அஜெண்டா கொடுத்தா விஜய் அரசியலில் இறக்கியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமாகவும் இருக்குது. ஏன்னா சங்கி ஆதரவாளர்கள் அந்த பரப்புரையை தொடர்ந்து செய்கிறாங்க. அதனால் அவன் நமக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். விஜய்க்கு இந்த அஜெண்டா தான் கொடுத்துருக்கா அப்படின்னு வரும். அப்புறம் விஜய் அவன் அந்த மக்களுக்காக எந்த பிரச்சனைக்கு போராடினார் இது வரைக்கும்? தொடர்ந்து தலித்து மக்களுக்கு திமுக ஆட்சியிலேயே நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர் திமுக எதிர்க்கிறார்ல, இப்போ அதுக்காவது தலித்து மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கணும்ல, அதுவும் கிடையாது. கட்சி ஆரம்பித்த அப்புறமும் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. இவர் கட்சி ஆரம்பிக்கிற அறிவித்த புதுசில் கூட பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு. அந்த ஆணவ கொலை இவர் சென்னை பக்கத்து தான், அது சென்னையில் தானே இருக்குது. இவர் அதை எடுத்து ஏதாவது ஒரு அறிக்கை கூட விடலை. இவர் எப்படி தலித் மக்களுக்கு ஓட்டு இவருக்கு புரியும்? அந்த மக்களுக்கு எதுவுமே அது கூட செய்யலையே. இவர் இப்போவும் தொடர்ந்து பிரச்சனை நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அந்த மக்களுக்காக போராடணும்ல, கட்சி வச்சுருக்காருல. எவ்வளோ பிரச்சனை இருக்கா தலித் மக்களுக்கு இந்த ஆட்சியிலையும் இருக்கா? ஏன் போராட மாட்டேங்கிறாரு? சிறுபான்மை மக்களுக்கு அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இவர் போராடினாரா? எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க வாக்கு இருக்குள்ளோ? இது வாய்ப்பே கிடையாது. இது ஒரு பிஜேபியோட அஜெண்டாவை தான் இது பரப்புகிறாங்க. விஜய்க்கு கொடுக்கப்பட்ட வேலை அது தாண்டி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் அது வாய்ப்பு இல்லை. தலித் மக்கள் ஓட்டு வேணால் திருமாவளவனுக்கு தான் அவங்களும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் நிற்கிறார் அந்த மக்களுக்காக. சிறுபான்மை ஓட்டு அந்த மக்களுக்காக யார் எந்த உரிமைகளை யார் செய்கிறாரோ அவங்களுக்கு தான் அவங்க போடுவாங்க. தவிர திடீர்னு விஜய்க்கெலாம் போட வாய்ப்பே கிடையாது. இது ஒரு வதந்தி.